தாத்தா சாப்பிட்டுட்டு இருக்காரு. பக்கத்துல விஜய் உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப தாத்தா சாப்பிட்டுட்டே விஜயை பார்க்குறாரு. விஜய் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நிவேதாவோட அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாரு. நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. என்னப்பா இங்கே உட்காந்துட்டு இருக்க, இன்னும் நீ கிளம்பலையா, டைம் ஆயிடுச்சு சொன்னேன் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. தாத்தா டைம் ஆயிடுச்சு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து போறாரு. காவேரி ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஆசிரமம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டே இருக்கும்போது நிவேதாவை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவங்களுக்கு வந்துட்டு எதுவுமே தெரியாதுமா, வேற ஒரு ஆசிரமத்தில் இருந்தாங்க, கொஞ்சம் மாற்றத்துக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அவங்க கிட்ட போய் பேசலாமா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஏமா வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உள்ளே வராங்க. பயங்கரமாக அப்படி ஃபீல் பண்ணி ஃபோட்டோவே பார்த்துட்ருக்காங்க. பேப்பரையே பார்க்குறாங்க. அந்த அப்பளக்கட்டு மேலே இருக்க அந்த ஃபோட்டோவே பார்க்குறாங்க விஜயோடது. நிவேதா பார்த்துட்டே இருக்கும்போது காவேரி உள்ளே வந்தோடனே அதெல்லாம் மறைக்கிறாங்க. அதெல்லாம் மறைக்காத, அவங்க அதெல்லாம் வாங்கிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்க சொல்கிறாங்க. யார் உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. எதுவுமே பேசவே இல்லை. நிவேதா அப்படியே பார்க்குறாங்க, அமைதியாக இருக்காங்க. அதுக்குள்ளே ஒருத்தவங்க வந்து கூப்பிடுறாங்க. அங்கே உங்களை கூப்பிடுறாங்க ஒருத்தவங்க, யாரும் சாப்பிட்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து காவேரியை கூட்டிகிட்டு வராங்க. நிவேதா பேப்பரையே பார்க்குறாங்க. அந்த அப்பளக்கட்டியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு விஜயோட ஃபோட்டோவை பார்த்து பயங்கரமாக அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி பயங்கரமாக அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. ஏதோ ஒன்று யோசிச்சு பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரவே இல்லை. குமரன் கடையில் இருக்கார். தச்சிட்டே இருக்கும்போது ஃபோன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி பேசுகிறாரு. உங்ககிட்ட நான் துணி தைக்க கொடுத்தேன்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் கொடுத்தீங்க, எல்லாம் தச்சு வச்சுட்டு வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. இல்லைப்பா இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, ஷூட்டிங் இருக்குது, நான் அங்கே இருக்க, முக்கியமானது, என்னால் வர முடியாது. ஆனால் ட்ரெஸ் இப்போ தேவைப்படுது. அது மட்டும் இல்லை, கூட இருக்க யாருமே அனுப்புறதுக்கும் ஆள் இல்லைப்பா, கொஞ்சம் ஒரே ஒரு வாட்டி வந்து நீயே கொடுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க, என்னெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. அதெல்லாம் பார்க்காதப்பா, ஒரே ஒரு ஹெல்ப் தானே, ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. நான் லொக்கேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே கங்கா கேட்குறாங்க, இது என்னங்க டோர் டெலிவரி மாதிரி போய் வீட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தா நம்ம வேலை எப்படி ஆகும், எதுக்காக நீங்கள் இதெல்லாம் ஒத்துக்கிறீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. இல்லை ரொம்ப எமர்ஜென்சியா, அதனால தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் போகிறாரு. அங்கே வந்து போகிறாரு. போனவொடனே ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டியாப்பா கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குறாரு. ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, பார்த்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டெல்லாம் கொடுக்குறாரு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே அங்கே டைரக்டர் பேசிகிட்டு இருக்காரு. என்ன அந்த ஆள் ரெடி ஆகிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ இந்த இருங்க இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க அந்த அசிஸ்டண்ட் போய் தேடுறாரு. எங்கே அந்த நடிக்கிறவரை காணுமே, எங்கே போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி தேடுறாரு. என்னப்பா கிளம்பிட்டாரா, ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டியா, காஸ்டியூம்லாம் போட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் கேட்குறாரு. தோ அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போது குமரன் கிட்ட ட்ரெஸ்ஸு வாங்கினவர் கேட்குறாரு. இங்கே பாருப்பா, நீ நடிக்கிறோன்னு சொன்னல, ஒரே ஒரு சீன் தான், நீ நடிச்சிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒரே ஒரு சீனா, நானா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாரு. நீ நல்லா நடிப்ப, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஒரே ஒரு சீன் தான்ப்பா, ரொம்ப பெருசாக இருக்காது, நீ மட்டும் இதை நல்லா நடித்த இன்னும் உனக்கு நிறைய வாய்ப்புலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. இது ஒரு நல்ல வாய்ப்பு, கண்டிப்பாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நடிக்கும்போது சொல்கிறாரு, நான் ஏற்கனவே நிறைய இடத்துல நடிச்சிருக்கேன், நல்லா நடிப்பேன் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. எங்கே அங்கே கட்டபொம்மன் வேஷம் போட்டியப்பா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பயங்கரமாக சிரிக்கிறாரு கூட இருக்கவர். இந்தாங்க இந்த போஸ்ட்மேன் ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி குமரன் போட்டுக்கிறாரு. போட்டுட்டோன்னே அந்த டைரக்டர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, உனக்கு ஒரே ஒரு சீன் தான், அவங்க கிட்ட போயிட்டு இந்த லெட்டரை கொடுக்கணும், கொடுத்துட்டு மேடம் சைன் பண்ணுங்கன்னு சொல்லணும், திரும்பி பார்க்காம போயிடணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சொல்கிறாரு. நல்லா பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. ஓகே இங்கே பார், பேசலாம் கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஓகே நீ பண்ணுன்னு சொல்லும் போது ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் தலையிலேயே அடிச்சுக்கிறாரு. உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன், திரும்பி பார்க்காம போயிடணும் கொடுத்துட்டுன்னு, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சாரி மறுபடியும் நான் கரெக்டாக பண்ணிடுறேன் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. இங்கே பாரு, ஓகே மேடம் சொல்லிவிட்டு சைன் வாங்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே பார்க்குறாரு. ஓகேம்மா சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அம்மான்னு சொல்லிகிட்டு இருக்க, நான் அம்மா நான் சொன்னேன், மேடம்னு சொன்னேன், புரியுதா, சின்ன சீன் தான், ஈஸியாக நடிக்கலாம், சரி பார்த்துக்கலாம் டேக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி சூப்பராக குமரன் நடிக்கிறாரு, அழகாக சொல்கிறாரு. அந்த டைரக்டர் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. சூப்பராக பண்ணப்பா, யதார்த்தமாக இருந்தது, நல்லா பண்ணியிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக குமரன் வீட்டுக்கு வராரு. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வராரு. ஆமாங்க காலையில் போனீங்க, எப்போ வரீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. கங்கா ஃபஸ்ட்டு நீ ஸ்வீட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. என்னங்க ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. பாட்டி எல்லாருமே கேட்குறாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் அன்னைக்கு நடித்தேன்ல, நீங்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து கிண்டல் பண்ணீங்க, ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு சீன் கிடச்சிருக்கு, அதில் நான் நடிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு குமரன். அதை கேட்டோன்னே கங்கா பாட்டி எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ஆமாம் உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் கங்கா உண்மையாக தான், நான் ட்ரெஸ்ஸு கொடுக்க போனேன்ல,
அப்போ அங்கே வந்துட்டு ஒரு சீன் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கே நடிக்கிறவர் வரல. அதனால் என்ன நடிக்க சொன்னாங்க தெரியுமா? நான் சூப்பராக ஒரு சீன் நடிச்சிருக்கேன். இனிமேல் எப்படி